வாலஜாபாத் அருகே விடுமுறைக்காக வீடு திரும்பிய எல்லை பாதுகாப்பு படை வீரர் கத்தி குத்துப்பட்டு உயிரிழந்தது அக்கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏரிவாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் அருள்ராஜ். இவரது மகன் கணப சபாபதி எல்லை பாதுகாப்பு படை வீரராக இமாச்சல் பிரதேசத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் 40 நாள் விடுமுறையில் சொந்த ஊருக்கு திரும்பியிருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் கணப சபாபதி தனது உறவினர் வீட்டு திருமணத்திற்காக நண்பர் ஆனந்தராஜ் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் தாம்பரத்திற்கு சென்று திரும்பி வந்துள்ளார். திருமணத்திற்கு சென்றுவிட்டு வந்த வழியில் ஊத்துக்காடு டாஸ்மாக் கடையில் மது குடிக்க நண்பர்கள் இருவரும் சென்றுள்ளனர். மதுபானம் குடித்துவிட்டு போதை தலைக்கு ஏறிய நிலையில் அங்கிருந்த ஆசாமி ஒருவருக்கும் இவர்கள் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டுள்ளனர். இதனால் கோபமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கனக சபாபதி ஆனந்தராஜ் ஆகிய இருவருடன் அடித்தடி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அடித்தடி தகராறில் கனக சபாபதிக்கு கத்திக்குத்து விழுந்துள்ளது. இதனையடுத்து கத்திக்குத்து காயங்களுடன் இருந்த இருவரையும் பொதுமக்கள் மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் கனக சபாபதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது நண்பரான ஆனந்தராஜ் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வாலஜாபாத் காவல்துறை இச்சம்பவம் தொடர்பாக 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.